குளித்தலை அருகே குடிநீர், சாலைகள் மற்றும் தெருவிளக்குகள் உள்ளிட்டவை முறையாக ஏற்படுத்தி தரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே திம்மம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட 8 கிராம பகுதி மக்கள் விவசாயம், கூலி வேலை மற்றும் சுயதொழில் செய்து வருகின்றனர். பல மாதங்களாக தெருவிளக்குகள், குடிநீர், சாலைகள் முறையாக இல்லாததால் மக்கள் பல்வேறு நிலைகளில் பாதிப்பிற்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனுக்கள் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். போர்க்கால அடிப்படையில் தேவைகளை நிறைவேற்றவில்லை என்றால் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். ரத்தனபுரியிலிருந்து லைட் எரியல, தண்ணி சரியான முறை வரதுகளெல்லாம் பூச்சி புழு நிறையா இருக்குது. பக்கத்தில் நேரு காலனின்னு ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு சௌகரியமே கிடையாது. 3 வருஷமாகவே தண்ணியே வரல. எங்களுக்கு தண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்குது, ரோடு பிரச்சனை ரொம்ப இருக்குது. கிளார்கிட்ட போய் சொன்னால் இந்தா வரேன்ட்டு இன்னும் வரவே மாட்டேங்கிறாருங்க. என்றைக்கு பஞ்சாயத்து போச்சோ அதுலேருந்து எதுவுமே வரது கிடையாது. நீங்கள் பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு இந்த சிமெண்ட் ரோட்டை போட சொல்லுங்கள், தண்ணி வர சொல்லுங்கள். பூச்சி புழுவெல்லாம் நிறையா இருக்குது. ரோடு போடணும், இங்கிட்டு சைடெல்லாம் வெட்டணும். அதை பார்த்து ஏற்பாடு செய்யுங்க. 3 மாதமாக ஸ்ட்ரீட் லைட் எரியவில்லை. பலமுறை கோரிக்கை வைத்துள்ளேன். கிளர்க்கிடம் மனு கொடுத்திருந்தேன். இன்ன வரைக்கும் அதை சரிவராக பயன்பாட்டுக்கு எடுத்து வரவில்லை. பலமுறை கோரிக்கை வைத்தேன், மனு கொடுத்தேன். இன்ன வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கவில்லை. இதை அரசு அதிகாரியிடம் இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊரில் தண்ணி இல்லை. 15 நாள் தண்ணி லைட்டு எரிஞ்சு 20 நாள் ஆக போகுது. இன்னும் தண்ணி இதோ இப்போ தண்ணி குடிக்க கூட தண்ணி இல்லை. குடிக்கிற தண்ணி உப்பு தண்ணியாக வருது, நல்லவே இல்லை. ரோட்டுக்கெல்லாம் இதே இல்லை, பூச்சி புழு, பாம்பு இதெல்லாம் வருது, கஷ்டமாக இருக்குது. அதை பார்த்து எதோ பண்ணுங்க.